ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சூதுவாது தெரியாத என் பிள்ளையான நீ சகுனிகள் நிறைந்த இந்த பொய்யான உலகினில் வாழ்வது மிக கடினமான விஷயம் அம்மா. ஆனால் நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ தெரியவில்லை. உன் குருவாக நான் வந்திருக்கின்றேன். எதற்கும் அஞ்சாதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கர்மவினை என்ன செய்யும் என்று பார்த்து விடலாம். உன் வாழ்க்கை இப்படித்தான் என்று யாரோ ஒரு ஜோசியர் சொன்னதை எல்லாம் நம்பாதே. அது உன் விதிப்படி அப்படி இருக்கலாம். ஆனால் நீ என் பிள்ளையாயிற்றே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னை எப்படியெல்லாம் நான் சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும், அதற்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனது விஷயத்தில் ஒரு நீண்ட பட்டியலையே வைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் நீ என்னை நம்புவாயா? நம்பித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு நாட்களாக உனக்கு சந்தோஷம் வந்த பொழுது என்னை விட்டு போய்விடுவாய். ஒரு லேசான துன்பம் வந்துவிடக்கூடாது. உடனே நீ என்ன செய்வாய்? அதை பொறுத்து கொள்ள முடியாமல், சாயப்பா, இந்த விஷயம் எனக்கு பிரச்சனையாக இருக்கின்றது, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் கதறி அழுவாய் அல்லவா எனது முன்னிலையில் நின்று. ஆனால் அந்த பிரச்சனை யாரால் வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்தது என்று யோசிக்க ஏன் மறுக்கின்றீர்கள்? இதுதான் உங்களது தோல்விக்கே முதற் காரணமாகும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று யோசிப்பதே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பதும், அது உனக்கு மிக கஷ்டத்தை கொடுத்தால் உன்னை சுற்றி இருப்பவரையும் ஏதாவது சொல்லி வெறுப்பு காட்டுவதும் இதையே வேலையாக கொண்டுள்ளாய். பின்பு எப்படி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் நீ ஆர்வம் காட்ட முடியும்? ஒரு முறை உனது வாழ்வினில் எதிர்மறை ஆற்றல் ஒருவர் கொடுக்கின்றார் என்றால், அவர் நண்பராக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் இருந்து நீ விலகி நிற்க வேண்டும். இதை என்றாவது செய்திருக்கின்றாயா? இல்லையே. உங்களிடம் உங்களை அவமானப்படுத்தும்படியாகவோ இல்லை நேரடியாக வாக்குவாதம் செய்பவரோ, இல்லை முன்னால் பேசிவிட்டு பின்னால் புறம் பேசுபவரோ, இப்படி எந்த வகையிலாவது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை ஒருவர் கொடுக்கின்றார் என்றால், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறைதான் உங்களுக்கு என்னால் எச்சரிக்கை கொடுக்க முடியும். அந்த விஷயத்தை பொறுத்தவரை மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்திற்காக எச்சரிக்கை கொடுப்பது சிறந்ததல்ல. பின்பு நீங்கள் உங்களது வாழ்க்கையை எப்பொழுது வாழ்வீர்கள்? நீங்கள் தான் உங்களது வாழ்வினில் விழிப்புணர்வோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்காக மற்றவரிடம் சென்று உங்கள் வாழ்க்கைக்காக விவாதம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இது மாதிரியான எதிர்மறை ஆற்றலை வழங்குபவர்களிடம் இருந்து நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சரி, அந்த எதிர்மறை ஆற்றல் தரும் நபரானவர் அவர் வீட்டு விசேஷத்திற்கு கூப்பிட்டால் நீ ஏன் செல்கிறாயம்மா? அவர்கள்தான் உன்னை வேண்டுமென்றே வம்பிழுத்து உன்னை தரக்குறைவாக பேசுவதும், அந்த சபையில் உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் என்றும் தெரிந்துமே யாராவது போவார்களா? நீயே சொல். சரி, அவர்கள் வீட்டு விசேஷத்திற்கு போய்விட்டாய். போனதோடு நில்லாமல் அவர்கள் எதையாவது சாப்பிட கொடுத்தால் உடனே அப்படியே சாப்பிட்டு விடுவாயா? பிள்ளையே, நீ இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கின்றாய். வளர்ந்து விட்டாயே ஒழிய உனது பிள்ளைகளை காப்பாற்றும் பொறுப்பு, உனது குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பு உன்னிடம் உள்ளது என்பதை நீ இன்றும் அறிந்திருக்கவில்லை அம்மா. ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ எதிர்மறை ஆற்றலை தருகிறார்கள் என்றால், அவர்களிடம் இருந்து என்ன, அவர்கள் கையால் பச்சை தண்ணீர் கூட குடிக்க கூடாதம்மா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில். இப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அது உங்களுக்கே வினையாக மாறிவிடும். அதாவது நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்கும்படி வரும் நாட்களில் சூழ்நிலைகள் உருவாகக்கூடும்.
என்பதை என்றுமே மறக்காதீர்கள். எனது அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் நிச்சயம் நான் சொல்வதை கேட்பீர்கள், கேட்டு அதன்படி நடப்பீர்கள். உன்னை அலட்சியப்படுத்தி பலர் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த துடிக்கும் அந்த உண்மையான எதிரி யார் என்பதை இன்று இரவில் கனவில் காட்டுவேன். பயப்படாதே, நான் உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன். எந்த கஷ்டமும் உன் குடும்பத்திற்கு என்றுமே நெருங்காது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள். நீ ஆசைப்படும்படியாக எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க என்னிடம் கேள். நீயாகவே அந்த பொருளை தேடி போகாதே. பின்பு நீதான் காயப்படுவாய். பின்பு உன் தந்தை நான் எதற்காக இங்கு உள்ளேன்? தண்டத்திற்காகவா? உனக்கு வேண்டியது எல்லாம், நீ ஆசைப்பட்டது எல்லாம் ஒவ்வொன்றாக செய்து தர வேண்டிய கடமை எனக்கு உள்ளதம்மா. நீயாகவே எதனை தேடியும் செல்ல வேண்டியதில்லை. அது உன்னை தானாகவே வந்து சேரும்படி நான் நிச்சயமாக செய்வேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்த்தி விட மாட்டேன். யாருடைய பொல்லாத கண்திருஷ்டியும் உன் மீதும் சரி, உனது குடும்பத்தின் மீதும் சரி, என்றுமே நெருங்காது. நீ பணத்தேவைக்காக யாரையும் வேண்டி செல்ல வேண்டியதில்லை. என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது சரியான தருணத்தில் உன்னை வந்து சேரும்படி நான் நிச்சயம் செய்வேன். அதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமையாவிட்டால் பயப்படாதே. கூடிய விரைவில் உனது தேவைகளை நான் நிச்சயம் பூர்த்தி செய்வேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.